அதனால தான் இப்பவே சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. அமிர்தா, நீ ஆசைப்பட்டது, நீ கேட்டுக்கிட்டது உனக்கு கிடைச்சிருச்சுமா. இங்க பாருங்க மாமா, அன்னைக்கு நீங்க நான் என்ன ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கல? ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்துரு, இல்லன்னா உன் வீட்டு மான மரியாதைய மொத்தமா காத்துல பறக்க வச்சிருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. டேய், யாரா நீ? எதுக்காக என் வாழ்க்கையோட விளையாடுற? சொல்லு, யார் நீ? எதுக்கு என் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற? பரவாயில்லையே, நீயே கண்ணாடி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அடுத்தவன் வீட்டுக்கு கல்லறிய பாக்குற. அப்படின்னா நீயும் அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக தானே வந்திருக்க. நீயும் அவங்களுடைய லைஃப்ல விளையாடிக்கிட்டு இருக்கல்ல. நீயும் அவங்க சொத்தை அபகரிக்கிறதுக்காக தானே நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க. டேய், அதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்? அதுவும் இல்லாம அது என்னோட பர்சனல் விஷயம். உனக்கும் அதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. முதல்ல நீ யாரு, உன் என்ன என்னன்னு அத சொல்லு. ஹேமா, வாணி, வந்துட்டீங்களா அத்தை? போன காரியம் நல்லபடியா நடந்துச்சா? நல்லபடியா நடந்துச்சுமா. இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும், எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா நீங்க எல்லாரும் ஏதோ நடக்க கூடாது நடந்த மாதிரி சோகமா இருக்கீங்க. ஏன், என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு ஹேமா? என்ன ஆச்சுப்பா? ஒன்னிலமா, அது வந்து எல்லாம் இன்னைக்கே முடிஞ்சாகணும். ஆமாமா, இப்ப பிரிண்ட் பண்ண கார்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட். அதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருங்க. அப்படியே மயூரின்னு இருந்த இடத்துல அமிர்தான்னு பிரிண்ட் பண்ணுங்க. ஆமா, எல்லா வேலையும் நாளைக்குள்ள முடிஞ்சாகணும். அமிர்தா வீட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன். ஓகே, பாய். என்ன நடக்குதுங்க? மயூரிக்கு பதிலா அமிர்தாவா? ஆமாங்க அத்தை, மயூரி இந்த குடும்பத்துக்கு ஏத்தவே இல்ல. வாணி, ஆமாமா, மயூரி ஏதோ பிளானோட இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா. அவளை நம்ம வீட்டு மருமகள் ஆக்குனா இந்த வீட்டோட மரியாதை, அர்ஜுனுடைய வாழ்க்கை எல்லாமே நாசமா போயிடும். ருத்ரா, மயூரியோட அப்பா நமக்கு சொந்தம்டா, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அப்படிப்பட்டவங்க பொண்ணு எப்படிடா கெட்டவளா இருக்க முடியும்? நீங்க எல்லாரும் அவளை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. எனக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே ஹேமா? போதும் அத்தை, ப்ளீஸ். எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துல என்ன இழுக்கிறீங்க? இதுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். என்ன ஆனாலும் என் அர்ஜுன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவன் எந்த பொண்ணை விரும்புறானோ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் நல்லா வாழணும்னு நினைப்பேனே தவிர வேற ஒரு பொண்ணு மேல பழிய போட்டு வேடிக்கை பாக்குற புத்தி எனக்கு கிடையாது அத்தை. நீங்க 1000 சொன்னாலும் சரி, அர்ஜுன் அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சம்மதம் இல்ல. ஆனா இங்க எல்லாருக்கும் அதுல சம்மதம். ஆமாமா, எங்க எல்லாருக்கும் இதுல சம்மதம். ஆமா அத்தை, நானும் சம்மதிச்சிட்டேன். ஆமா அத்தை, வீட்ல எல்லாருமே சம்மதிச்சாச்சு.
யார் இவன்? என்னை பத்தின எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சு வச்சிருக்கான். இல்ல, இவனை நான் சும்மாவே விடக்கூடாது. டேய் நில்லுடா, கூப்பிடுறது காதுல விழல. இந்த பக்கம் தானே வந்தா, எங்க போனா? ஏதாவது மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கியா? வெளியில வாடா. இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, எதுக்காக என் பின்னாடி சுத்துறன்னு தெரியாது. இந்த மயூரி பத்தி உனக்கு சரியா தெரிய வாய்ப்பே இல்ல. தேவையில்லாம என்ன பகைச்சுக்கிட்ட அப்புறம் வருத்தப்படுவ சொல்லிட்டேன். இத பார், நான் யாரு, என்னோட எண்ணம் என்னன்னு உனக்கு தெரியாது. தெரிஞ்சா என் முன்னாடி வந்து நிக்க கூட பயப்படுவ. உனக்கு என்ன வேணுமோ கேளு. பணம், பணம் தானே வேணும். நான் அந்த வீட்டுக்குள்ள போறதே பணத்துக்காக தான். ஆமா, உனக்கும் அதுதான் வேணும்னு எனக்கு நல்லா தெரியும். கேளு, வரத ஒத்துமையா பங்கு போட்டுக்கலாம். அதை விட்டுட்டு என்னோட பிளான முறியடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ண அப்புறம் நல்லா இருக்காது. வெளியில வாடா, உனக்கு என்ன வேணும்னு கேளு. உனக்கு எவ்வளவு வேணுமோ கேளுடா, நான் கொடுக்கறேன். எவ்வளவு வேணாலும் கேளு 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 கேளு. அப்படியா? நான் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பியா மயூரி? ருத்ரா, நிறைய டைம் இல்லை. இன்விடேஷன் கார்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணும். உடனே விக்ரம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸ் அப்புறம் அமிர்தா டீட்டெயில்ஸும் வாங்கிக்கும். சரிண்ணா, இப்பயே பண்றேன். என்னங்க, அர்ஜுன் வீட்ல இருந்து உங்களுக்கு போன் எதுவும் வந்ததா? இல்ல சரோஜா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கோ நாளைக்கோ ஃபோன் பண்ணுவாங்க, பொறுமையா இருப்போம். பாரு, ருத்ரா ஃபோன் பண்றாரு. பேசுங்க. ஹலோ ஹலோ, விக்ரம் தானே பேசுறது? நான் விஷ்ணுவோட தம்பி ருத்ரா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க ருத்ரா? அது அர்ஜுன் அமிர்தா கல்யாணத்துக்கு கார்ட் பிரிண்ட் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்கோம். உங்க பொண்ணு டீடைல்ஸ், உங்க வீட்டு டீடைல்ஸ் தேவைப்படுது. அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். இதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. எழுதிக்கோங்க, சொல்றேன். சொல்லுங்க. அட, இப்ப என்ன நடக்குது இங்க? ரொம்ப தேங்க்ஸ் விக்ரம். நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறோம். அப்படியே ஒரு 2 நாள்ல சம்பிரதாயப்படி உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க நாங்க வரோம். சரி சரி, உங்க இஷ்டம். ரொம்ப நன்றி. ஓகே விக்ரம், வச்சிடுறேன். ஏங்க, என்ன சொன்னாரு? அமிர்தா டீடைல்ஸ் எதுக்கு கேட்டாரு? நம்ம ரொம்ப நேரமா அவங்க வீட்ல இருந்து போன் வரலன்னு டென்ஷனா இருந்தோம் இல்லையா? இப்ப அவங்களே போன் பண்ணி இன்விடேஷன்ல அமிர்தாவோட டீடைல்ஸ் போடணும், கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஓ,
அப்படின்னா அந்த அர்ஜுனுக்கும் நம்ம அமிர்தாவுக்கும் கல்யாணம் கன்ஃபார்மா? ஆமா சித்தப்பா, மொத்தத்துல என் பொண்ணோட ஆசை நிறைவேற போகுது. நமக்கு இப்போ ரொம்ப நேரம் இல்ல சரோஜா, நம்ம இன்வைட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். சித்தப்பா, கல்யாண பொறுப்பெல்லாம் உங்களோடது, ஓகேவா? சரிப்பா. ஆனா ஆனாவா? என்ன மாமா ஆனான்னு இழுக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன சித்தப்பா? ஒண்ணும் இல்லப்பா, நம்ம அமிர்தாவோட ரிசப்ஷன்ல ஒரு மகுடி ஊதுற ப்ரோக்ராம் வைக்கலான்னு நினைக்கிறேன். என்ன மாமா இது மகுடியா? என்ன பைத்தியக்காரத்தனமான ஆசையா இருக்கு. கல்யாணத்துல யாராவது மகுடி ஊதுவாங்களா? நீங்க ரொம்ப விசித்திரமா இருக்கீங்க சித்தப்பா. சரி சரி, என்னமோ பண்ணுங்க. மகுடி ஊதுவீங்களோ நாதஸ்வரம் ஊதுவீங்களோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அது எல்லாமே உங்க பொறுப்பு தான். சரிப்பா, எந்த பிரச்சனையும் வராது. வா சரோஜா. விக்ரம், பிரச்சனை வர்றதுக்கு தானப்பா மகுடி ஊத வைக்க போறேன். நீ அதெல்லாம் பத்தி கவலைப்படாதப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். 2 பேரும் சம்மதம் சொல்லிட்டீங்கல்ல, அது போதும். நீயா? நீ எப்படி இங்க வந்த? என்ன ஆச்சு? நான் வரக்கூடாதா? ஓஹோ, உன் முகத்தர கிழிஞ்சு போயிடும்னு பயமா இல்ல கோபமா? ஏய், என்ன மயூரி இது? நீ அர்ஜுன மனசார காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் இங்க வந்தேன்னு நினைச்சேன். ஆனா நீ சொத்து காசப்பட்டு வந்திருக்க. பரவாயில்ல, எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அமிர்தா, அதெல்லாம் என்னோட பர்சனல் விஷயம். அதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாருடி? நான் யாருங்கறத போய் அர்ஜுன் கிட்ட கேளு. அர்ஜுனை பத்தி நீ பேசாத பாவி. சிரிச்சு பேசி அர்ஜுன உன் வலைக்குள்ள விழ வச்சுட்டல, அவனை மயக்க வச்சிருக்கல. நான் உன்னை மயக்க வைக்கல மயூரி, நான் தான் அவரை பார்த்து மயங்கி போயிருக்கேன். இங்க பாரு, தேவையில்லாம கனவு காணாத. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. சொல்றது புரியுதா? ஆமா மயூரி, உனக்கும் அர்ஜுனுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்காது. அதுக்காக தானே நீ இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்க. அப்படின்னா அந்த ஹர்ஷாங்கிற பையனை நீ தானே அனுப்பி வச்ச? ஐயோ, யாரு ஹர்ஷா? எனக்கு ஹர்ஷான்னு யாரும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அர்ஜுன் மட்டும்தான். இனிமே என்ன பேசுறதா இருந்தாலும் அவர்கிட்டயே பேசுறேன். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியும்ல? அப்படின்னா அன்னைக்கு அர்ஜுன் கூட இருந்தது நீ தானே? ஐயோ, நான் எப்ப அப்படி சொன்னேன்? எனக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாதுப்பா. போய் அர்ஜுனையே கேளு. ஏன் என்ன கேக்குற? ஏ அமிர்தா, உன்னோட மாயாஜாலெல்லாம் என்கிட்ட செல்லாத. நான் இப்பவும் சொல்றேன், ஒழுங்கா அர்ஜுனோட லைஃப்ல இருந்து வெளியில போயிடு. என்னைக்கு இருந்தாலும் அர்ஜுன் எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான். அதேதான் மயூரி நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அர்ஜுன் வாழ்க்கையை விட்டு வெளியேற போறது நான் கிடையாது, நீதான். அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் உன்னை எப்பதான் துரத்தலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போ, உனக்கே எல்லா விஷயமும் புரியும். ஏய், இந்த வீட்ல யாரும் என் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மயூரி, என்னம்மா இதெல்லாம்? பாட்டிமா. மயூரி, என்னம்மா ஆச்சு? என்கிட்ட சொல்லு. பாட்டிமா, நீங்க இல்லாத நேரமா பார்த்து பிளான் பண்ணி
என் மேல எல்லாரும் பழிய சுமத்துறாங்க பாட்டிமா. கொஞ்சம் பொறுமையா இரு மயூரி. உன் பிரச்சனை என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா எதுக்கெல்லாம் மயூரி தடுமாற மாட்டா பாட்டிமா. இன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிரா இருக்கு பாட்டிமா. கிடைக்கிற சாட்சி ஆதாரம் எல்லாமே எனக்கு எதிரா இருக்கு. எல்லார் கண்ணுக்கும் நான் தப்பானவள அது காட்டுது. அதனாலதான் நான் இந்த வீட்டை விட்டே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் பாட்டிமா. மயூரி, ஏன் இப்படி பேசுற? இது ஒரு சின்ன விஷயம் தானே. இதுக்கு நீ வீட்டை விட்டு போகணுமா? ஏன் மயூரி, உங்க அப்பா அம்மா கேட்டா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? இத பாரு, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது மயூரி. இல்ல பாட்டிமா, இது ஒண்ணு சின்ன விஷயம் இல்ல. என் கேரக்டர் மேல ஒரு கலங்கம் வந்திருக்கு. என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கேன். எதிர்த்து நிப்பேன், போராடுவேன். நான் ஒரு நிரபராதின்னு சாட்சி ஆதாரத்தோட வந்து இந்த வீட்டுல இருக்கவங்க முன்னாடி நிப்பேன். அது வரைக்கும் என்னெல்லாம் வேணுமோ அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்ட பாட்டிமா. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. மயூரி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. என்னால எதுவும் செய்ய முடியல. என் கைகளை கட்டி போட்டுட்டாங்க. உங்க நிலைமையும் எனக்கு புரியுது பாட்டிமா. ஆனா என்ன யாரு என்ன காரணத்துக்காக இப்படி மாட்ட வச்சிருக்காங்கன்றத என்னால கண்டுபிடிக்க முடியல. அத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டை விட்டு போறேன். நான் இப்ப கூட சொல்றேன் பாட்டிமா, நான் எந்த தப்பு பண்ணல. அதை நான் நிரூபிச்சு காட்டுவேன். குற்றவாளி யாருன்றத நான் கண்டுபிடிப்பேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டிமா. நீ எப்பவும் நல்லா இருக்கணும். உன் மேல விழுந்த பழியெல்லாம் காணாம போகணும். இங்க பாரு, இந்த பாட்டியோட ஆசீர்வாதம் என்னைக்கு உன் கூடவே இருக்கும். சரியா? என்னைக்கு உன் கூடவே இருக்கும். நான் வரேன். எல்லாரும் கொஞ்சம் வெளியில வரீங்களா? அத்தை, மாமா, கரண், அர்ஜுன், ருத்ரா மாமா, வாணி அத்தை, பாட்டிமா, எல்லாரும் வாங்க. ஓஹோ, ஏதோ புது நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கா போல இருக்கே இவ. இங்க பாருங்க, நான் இந்த வீட்டை விட்டு போறேன். உலகத்துல இருக்கிற மக்கள் சத்தியத்தை விட சாட்சியை தான் நம்புவாங்கன்னு எனக்கும் தெரியும். நீங்க எல்லாரும் நம்புற அந்த சாட்சியை இங்க கொண்டு வந்து நிக்க வைக்க தான் நான் இங்க இருந்து போறேன். அர்ஜுன், நான் இப்பவும் சொல்றேன் கேட்டுக்கோ. நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்றதுக்காக உன்னை நான் அந்த அமிர்தாக்கு விட்டு கொடுத்துட்டேன்னு அர்த்தம் இல்ல. இப்பவும் நீதான் என்னோட உயிர். உன்னைதான் நான் மனசார காதலிக்கிறேன். உன்னைதான் நிச்சயம் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கு முன்னாடி நான் எந்த தப்பும் பண்ணலன்றதை எல்லாருக்கும் நிரூபிக்கணும். நான் எந்த தப்பும் பண்ணல, நான் நிரபராதின்னு உங்க எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டணும்ல. ப்ரூவ் பண்றேன்.
மாமா, நீங்க அர்ஜுன் அமிர்தாவோட கல்யாணத்துக்கான ஏற்பாடை பண்ணுங்க. ஆனா கல்யாண மண்டபத்துல அர்ஜுன் பக்கத்துல உட்கார்ந்து தாலிய கட்டிக்க போறவன் நான் தான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துற அன்னைக்கு என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரியற அன்னைக்கு அர்ஜுனுக்கும் எனக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்கல்ல? பார்க்கலாம்.